ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதமும் தியானமும் பகுதியில் யோபு 41ஆம் அதிகாரம். யோபு 41ஆம் அதிகாரம் வாசித்து தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே தேவன் யோபுவோடு பேசினார். இன்றைய தினத்திலேயும் யோபுவோட தேவன் பேச இருக்கிறார். என்ன பேச இருக்கிறார் என்று பார்ப்போம். நேற்றைய தினத்திலே பிகமோத் அப்படிங்கிற ஒரு மிருகத்தை பற்றி சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கு எதையோ ஒன்றை குறித்து ஆண்டவர் நம்மளோடு கூட பேச இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, சோத்திரம். லிவியாதான் என்ற ஒன்றை குறித்து நம்மோடு கூட பேச போகிறார். அது எப்படி இருக்கிறது, என்ன என்று நாம் பார்த்து தியானிப்போம். பிகமோத் என்பது ஒரு முதலையைப் போல இருக்கலாம் என்று என்னுடைய யூகம். நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன், நான் பார்க்கவில்லை. இன்றைக்கு லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ, அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்கக்கூடுமோ, அதன் மூக்கை கயிறால் போட்டு கட்டக்கூடுமோ, புரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ, அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ, உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ, அது உன்னோடே உடன்படிக்கை பண்ணுமோ, அதை சதா காலம் அடிமை கொள்வாயோ, ஒரு குருவியோடே விளையாடுகிறது போல நீ அதனோட விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் அண்டையில் கட்டி வைப்பாயோ, கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ, நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை வெள்ளையங்களினாலும் எரிவாயோ, அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ. அதை எழும்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள், அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அது மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள், முத்திரை பதிப்பதைப் போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாய் இருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு இணைபிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. அது தும்மையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியின் கொப்பரையில் இருந்து புறப்படுவது போல அதன் நாசியிலிருந்து புகை புறப்படும். ஹல்லேலூயா. நெருப்பு கோழி மாதிரி இருக்குதா, இல்லை நெருப்பை விடுகிற இந்த டிராகன் மாதிரி இருக்கும் போல. அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அதன் கழுத்திலே வெலன் குடிக்கொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு முன்பா கூத்தாடும். அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டிருக்கும். அதன் நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும். அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வள்ளையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். அம்பு அதை துரத்தாது. கவன் கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல் கருக்கான அவைகளின் மேல் ஓடும். அது ஆழத்தை உலைப்போ பானை போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும். அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். ஆழமான வெளுப்பான நரை போல் விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பான ஒன்றுமில்லை. அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது.
அது மேட்டிமையானதை எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே ஒரு மிருகத்தை பார்த்தோம். இன்றைய தினத்திலே லிவியாதான் என்ற ஒரு மிருகத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இது என்னது? பிலமோத்தா. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். தேவனுடைய உயர்த்தை போல உயம் எங்கேயுமே இல்லை பிரியமானவர்களே. தேவன் தன்னை விட எதையுமே அவர் என்ன செய்ய மாட்டார். பிகமோத்துங்கிற ஒரு மிருகத்தை பற்றி நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு லிவியாதானை குறித்து பார்த்தோம். இந்த லிவியாதானை குறித்து ஆண்டவர் அதனுடைய மேன்மையான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அதற்கு ஒன்றும் ஒப்புமை இல்லை என்று சொல்கிறார். அதனுடைய உருவம் எப்படி இருக்கும், அதனுடைய சுவாசம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார். தேவன் அதை படைத்திருக்கிறார். அப்போது நம்மையும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார் பிரியமானவர்களை. நாம் எல்லாரையும் காட்டிலும் நாம் மேன்மையான பிள்ளைகள், கர்த்தராலே படைக்கப்பட்ட பிள்ளைகள். கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுகிற காரியம் பெரிதானது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய அன்பு பிரதானமானது. கர்த்தர் நம்மை ஒரு நோக்கமில்லாமல் படைக்கவில்லை பிரியமானவர்களை. ஒரு நோக்கம் உண்டு நம்மை குறித்து. ஒரு விலங்குக்கு ஒரு நோக்கம் இருக்குமானால், ஒரு விலங்குக்கு அவ்வளவு ஒரு பெருமையை கூட்டி சேர்ப்பாரானால், உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய காரியத்தையும் மேன்மையும் வைத்திருப்பார் பிரியமானவர்களை. சாதாரண விலங்கு, அந்த விலங்கு இந்த உலகத்தோடு அழிந்து போகும். ஆனால் நாமோ ஜீவாத்மாவை பெற்ற பிள்ளைகள். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கும் பொழுது நாம் பரிசுத்த பர்வதத்திற்குள்ளாக போகிற பிள்ளைகள், ஆண்டவரோடு கூட அரசாளுக வேண்டிய பிள்ளைகள். நாம் எப்படி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே? நாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி, ஐயோ அவன் என்னை இப்படி சொல்கிறானே, இவன் என்னை இப்படி சொல்கிறானே, எனக்கு அழகில்லையே, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு உறவுகள் இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, இப்படி புலம்பி தவிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். நாம் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு பிரியமானவர்களே. நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் உண்டு. சோத்திரம். அல்லேலூயா. ஆமேன். அதற்கு ஏற்றாது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது இல்லை, இது இல்லை, அது எனக்கு வியாதி வேதனை, எனக்கு கால் இல்லை, கை இல்லை, கண் இல்லை. கண்ணு காது இல்லாதவன் கூட உலகத்தில் சாதனை புரிகிறான். கை கால் நல்லா இருக்கிற மக்கள் சோர்ந்து போய் ஒரு மூலையிலே படுத்துக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே. அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்ந்து பெருகிற பிள்ளைகளாக, தைரியமான பிள்ளைகளாக, அந்த மிருகத்தை காட்டிலும் வல்லமையுள்ள பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட மிருகங்களை குறித்து நம்மோடு கூட தேவன் இடைபடுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.